இந்த சவுலுக்கு பாருங்கன்னா எல்லா விதத்திலும் அவங்க அப்பா பெரிய ஆளு, அவங்க அப்பா ஒரு தொழில் வச்சிருக்கிறாரு, இவன் எல்லாரை விட உயரமானவன், இந்த மாதிரி நிறைய கான்பிடென்ட் இருந்துச்சு. ஆனா தாவீதிற்கு வேதம் சொல்கிறது தகப்பன் கூட அவனை நேசிக்கல, தாய் கூட அவனை நேசிக்கல. அதனாலதான் அவன் சொல்றான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதம் ஒரு புது எண்ணெயினுடைய அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போறாரு. புது எண்ணெயினால கர்த்தர் அபிஷேகம் பண்ண போறாரு. ஒருவேளை நீங்கள் தாழ்மையா இருக்கலாம், நீங்க ஒன்னும் இல்லாம இருக்கலாம், இந்த தாவீதை போல உங்களை நேசிக்கிறதுக்கு ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் அவர்களை புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். நல்ல கைகளை தட்டி இந்த அபிஷேகம் கர்த்தர் எனக்கு தருகிறதற்காய் இந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும். ஆமென். இந்த அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு ஆமென் என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன். ஹல்லேலூயா.